என்னுடைய அரசியலுக்கு நான் வந்து என்னுடைய நிலைப்பாட்டை எடுத்து வைக்கும்போது அவங்க நடிகரும் இயக்குனருமான ராகவா லாரன்ஸ் அரசியலுக்கு வரப்போவதா அறிவிச்சிருந்தாரு. இதை தொடர்ந்துதான் இன்னைக்கு பிரஸ் மீட்ல பேசியிருக்காரு. இந்த விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியால வைரலாயிட்டு வருது. ரீசெண்டா கூட ராகவா லாரன்ஸ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பெரிய அளவுல மக்களுக்கு சேவை செய்யணும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். நடிகர் ரஜினி அரசியலுக்கு வருவதா அறிவிச்சப்போ நானும் அரசியலுக்கு வர முடிவெடுத்தேன். ஆனா அந்த நேரத்துல கொரோனா வந்ததுனால எல்லாமே மாறிடுச்சு. அதுக்கப்புறமா விஜய் அரசியலுக்கு வந்தாரு. யாரும் எதிர்பார்க்காத வகையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினாரு. என்னுடைய தாய்க்கு நிகராக தான் என்னுடைய ரசிகர்களையும் நினைக்கிறேன். நான் அரசியலுக்கு வரலாமா, அந்த தகுதி எனக்கு இருக்கான்னு ஃபேன்ஸ் கிட்ட ஒரு வேண்டுகோளை வச்சாரு. இதை தொடர்ந்துதான் பலருமே நீங்க அரசியலுக்கு வரணுமானா அது மட்டும் இல்லாம நீங்க டிவிகேல ஜாயின் பண்ணணும், திருச்சி கிழக்கு தொகுதியில கண்டிப்பா போட்டியிடணும், கண்டிப்பா நீங்க வெற்றி பெறுவீங்கன்னு பலருமே சொல்லிட்டு வந்தாங்க. இது தொடர்ந்துதான் ராகவா லாரன்ஸ் இன்னைக்கு பிரஸ் மீட்ல பேசியிருக்காரு. அதுவும் அவரை ஆரவாரத்துடன் வரவேற்றிருக்காங்க. அதே போல தாவேகா தொண்டர்கள் எல்லாம் தற்கொலைன்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அந்த ஒரு டேர்ம் எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு கருத்து என்ன? விஜய் சார் ரசிகர்கள் தற்கொலைன்னு ஏன் கேட்கறான்னு கேக்குறீங்களா? விமர்சனம் பண்றாங்க எல்லாரும். சார் எல்லாரும் தற்கொலைன்னு சொல்றது வந்து ஒருத்தர் வளர்ந்து வந்தாங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு ஏதாவது ஒரு தாக்கணும், அவங்க வர வைக்க கூடாதுன்றதுக்காக கூட அப்படி சொல்லலாம். மற்றவங்களுடைய பார்வையில் வந்து அது தற்கொலை சார். எனக்குன்னு ஒரு பார்வை இருக்கு. அது வந்து தாவேகாவின் அம்புக்குறி. அது தற்கொலை இல்லை, தாவேகாவின் ஷார்ப்பான அம்புக்குறி. அது எப்படின்னா பெரிய மலையை உடைக்கும், நுழையாத இடத்துல நுழையும். அது என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கு. கண்மூடி கண்ணி திறக்கிறதுக்குள்ள வந்து உக்காந்துட்டாங்க. ஸோ அது தற்கொலை இல்லை சார், தாவேகாவின் அம்புக்குறி. கையை இப்படி வச்சு அடிக்க வேண்டியது அடிச்சிட்டாங்க. ஸோ அவங்க மேலே பொறாமப்படுறதா இல்லை அவங்க மேலே பொறாமப்பட்டுக்கிட்டே வந்து தினமும் விமர்சிச்சுட்டே இருக்கிறதுன்றதை விட்டுருங்க சார். யாராக இருந்தாலும் அவங்க எப்படி ஜெயிச்சாங்க, நம்ம என்ன பண்ணல, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள விட நம்ம எப்படி ஜெயிப்போம், மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க. அவங்க நீங்க என்ன பண்ண போறீங்க, அடுத்து வந்து நீங்க எங்க மிஸ் பண்ணீங்கன்றத போய் மக்கள்கிட்ட சொல்லுங்க. அவங்க பார்த்து உங்களுக்கு பண்ண போறாங்க. சார் இப்போ இருக்கிற எல்லா அரசியல் கட்சி தலைவரும் நான் அண்ணனா பார்க்குறேன், என்னுடைய அப்பாவை பார்க்குறேன், வயசானவங்க எல்லாருமே வந்து எனக்கு வந்து ஒரு சொந்த மாதிரி தான் சார் பார்க்குறேன். ஒருவேளை நான் என்னுடைய அரசியலுக்கு நான் வந்து என்னுடைய நிலைப்பாட்டை எடுத்து வைக்கும்போது அவங்க என்ன இப்போ மட்டும் என்ன அடிக்கலைன்னா நினைக்கிறீங்க, நான் வரலாமா வேணாமான்னு கேட்டதுக்கு லைட்டாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்மெல் எல்லாம் வருது. ஸோ இப்போ நான் விஜய் சார் பற்றி வேறு பேசியிருக்கேன்ல, இப்போ அந்த அம்புன்னு பேசியிருக்கேன், வாடகை வீடுன்னு பேசியிருக்கேன். இதுக்கெல்லாம் இன்னும் அடிப்பாங்க, அடிக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இல்லை நான் சொல்கிறேன், சொல்லி முடிச்சிடுறேன். அடிக்கட்டும், எல்லாமே வந்து விளையாட்டு தானே, நம்மளும் நல்லா கேம் ஆடுவோம்ல, களத்துக்கு இறங்கணும்னு நம்மளும் கேம் ஆட ஆரம்பிப்போம். மேலும் இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.